இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மக்களை பார்த்து ஆறுதல் கூறிய அமைச்சர் தாமோ அன்பரசன் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் மக்கள் பாதிப்பு என்பதை மறுத்தார். குடிநீர் மாதிரிகள் ஏற்கனவே ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதுபோக உயிரிழந்தவர்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையும் வரவேண்டியதுள்ளது. இந்த சூழலில் உணவால் தான் பாதிக்கப்பட்டார்கள் என அன்பரசன் சொல்வது தவறு என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் 50-60 பேரும் ஒரே உணவையா சாப்பிட்டார்கள் என கேள்வியையும் எழுப்பினர். கழிவுநீர் கலந்த குடிநீராலேயே குழந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடிநீராலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். எங்களுக்கு பிரச்சனையே தண்ணி தான். மெயினா பாத்தீங்கன்னா தண்ணியால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை. இந்த தண்ணி நல்லா விட்டுருந்தாங்க, இல்ல கழிவு நீர் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. காவா தண்ணி கலந்து இருக்கனால தான் இப்போ ஒரு டெட் ஆகி போயிடுது. அவரு சரி, ஒருத்தர் சாப்பிட்டாரு ஓகே, ஒருத்தர் சாப்பிட்டாருங்க, ஒருத்தர் சாப்பிட்டா ரைட்டு. நீங்க ஜிஹெச்ல இப்போ ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிறாங்க, அப்ப 50 பேருமே சாப்பிட்டு சரியில்லையா?